இங்க ஒரு பொண்ணுக்கு பிறந்ததுல இருந்தே சுருட்ட முடியா இருக்கு. இவ என்ன பண்ணாலும் அதை ஸ்ட்ரெயிட் ஆக மாட்டேங்குது. சோ இவளுக்கு பிடிச்ச பையனை கரெக்ட் பண்றதுக்காக முடிய ஸ்ட்ரெயிட் ஆகணும்னு ஆசைப்படுறா. ஒரு நாள் இவ ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்றாங்க. என்னன்னு ஓடி போய் பார்த்தா இவ கூட இருந்த இன்னொரு சுருட்ட முடி பொண்ணு அவ முடிய ஸ்ட்ரெயிட் ஆக்கி இருக்கா. அவளுக்கும் அதே பையன் மேல ஒரு கண்ணு இருக்கும். சோ எங்க இவளுக்கு முன்னாடி அவனை கரெக்ட் பண்ணிடுவான்னு பயப்படுறா. அதனால அவகிட்டயே அந்த முடிய எங்க ஸ்ட்ரெயிட் பண்ணான்னு கேட்டுட்டு இவளும் அதே கடையில போய் விசாரிக்கிறா. கேட்டா அதுக்கு 2 லட்சம் யுவான் செலவாகும்னு சொல்றாங்க. சோ இவ வீட்டுல சேர்த்து வச்சிருந்த எல்லா காசையும் எடுத்து பாக்குறா. எல்லாத்தையும் எடுத்தாலும் அவ்வளவு காசு கிடைக்கல. இதுக்கு மேல இவ சேர்த்து வச்சு முடிய ஸ்ட்ரெயிட் பண்றதுக்குள்ள அந்த பொண்ணு அவனை கரெக்ட் பண்ணிடுவான்னு பயப்படுறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவ கூட படிக்கிற ஒரு பையனோட அம்மாவோட ஷாப் தான் அது. சோ இவளாவே போய் அவங்க கிட்ட இன்ட்ரோ ஆயிக்கிறா. அப்பதான் அவங்க அம்மா சொல்றாங்க அவங்க பையனுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதனால அவனோட கால் சரியாகிற வரைக்கும் அவனை பாத்துக்கிட்டா ஃப்ரீயாவே அவனோட முடிய ஸ்ட்ரெயிட் பண்ணி விடுறேன்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் இவ சந்தோஷமாயிரா. அன்னையில இருந்து அவனை விழுந்து விழுந்து பாத்துக்கிறா. ஆனா அவளையே அறியாம அவன் கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறா. அவனுக்கும் இவளதான் பிடிச்சிருக்கு. 20 நாள் கழிச்சு அந்த பையனோட காலும் சரியாயிடுது. இப்ப அவங்க அம்மா சொன்ன மாதிரியே இவளோட முடிய ஃப்ரீயாவே சரி பண்ணி விட்டுறாங்க. இவ்வளவு வருஷமா சுருட்ட முடியோட பார்த்த அந்த பொண்ணு இப்ப ஸ்ட்ரெயிட்டான ஹேர்ல பார்த்து இருக்கிற எல்லா பசங்களுமே வாய பொளந்து பாக்குறானுங்க. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவளுக்கு பிடிச்ச பையன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம்னு போறா. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் புரியுது இவளுக்கு இவனை விட இவன் கூட க்ளோஸா பழகின அவ ஃப்ரெண்ட தான் பிடிச்சிருக்கு. சோ அவங்கிட்டே சாரி சொல்லிட்டு இவளோட ஃப்ரெண்டையே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா.